இச்சிறுகதையின் தலைப்பு என் நினைவாக இதைச் செய்யுங்கள். இக்கதையை எழுதி அசைபடமாக உருவாக்கியவர் முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் ஆவார். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஓரியூர் ஒரு முக்கிய கிறித்தவ திருப்பயண நடுவமாகும். போர்த்துகீசிய இயேசு சபை துறவியான தூய ஜான் டி பிரிட்டோ, தமிழில் அருளானந்தர் என அறியப்படுபவர், வீரமரணமடைந்த புண்ணியத்தலம் இதுவே. கிபி 1693ஆம் ஆண்டில் இதே இடத்தில்தான் தூய ஜான் டி பிரிட்டோ சிரச்சேதம் செய்யப்பட்டார். அப்போது அங்குள்ள மணல் மேடுகள், குறிப்பாக கடற்கரை பகுதியில் உள்ளவை, தூயவரின் இரத்தத்தால் நனைந்த சிவந்து போனதாக கூறப்படுகிறது. 1980களின் முற்பகுதியில் ஒரு நாள் அருள் தந்தை மைக்கேல் ஜெயராஜ் சேசா அவர்கள் தூய ஜான் டி பிரிட்டோ ஆலயத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுப்பதற்காக ஓரியூருக்குச் சென்றார். திருப்பலி அதிகாலையிலேயே நடைபெற்றதால் தூய ஜான் டி பிரிட்டோவின் பற்றாளர்களில் மிகச் சிலரே அங்கு வந்திருந்தனர். மிகவும் அமைதியான சூழலில் அந்த திருப்பலி நடைபெற்றது. குருவானவர் திருப்பலி மன்றாட்டுகளை சொல்லத் தொடங்கினார். திடீரென்று ஒரு குழந்தை அழத் தொடங்கியது. அக்குழந்தையை அமைதிப்படுத்தவும் தேற்றவும் அதன் தாய் தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். தாய் எவ்வளவோ முயன்றும் அக்குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. குருவானவர் நற்கருணை மன்றாட்டு திருப்பலியையும், குறிப்பாக நற்கருணை மன்றாட்டு 2ஐயும் சொல்லத் தொடங்கினார். குருவானவர் இறைபற்றுடன் கூடிய குரலில், ஆண்டவரே, நீர் உண்மையிலேயே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். அவர் தம் இரு கைகளையும் ஒன்றிணைத்து காணிக்கைகளின் மீது விரித்தவாறே இவ்வாறு கூறினார். ஆகவே பனித்துளி போல் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். குருவானவர் மீண்டும் தம் கைகளை ஒன்றிணைத்து அப்பத்தின் மீதும் இரசக்கிண்ணத்தின் மீதும் ஒரே நேரத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து இவ்வாறு கூறினார். இவை எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவதாக. அவர் தம் கைகளை ஒன்றிணைத்து இவ்வாறு கூறினார். அவர் தம்மை சாவுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்னதாக, அவர் தாமாகவே ஏற்றுக்கொண்ட அந்த சாவுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்னதாக அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அவர் அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இவ்வாறு கூறினார். குரு இறைபற்றுடன் கூடிய குரலில், நீங்கள் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் என் உடல். இதன்பின் குரு தொடர்ந்து கூறினார். அவ்வாறே இரவு உணவு முடிந்தபின் குரு அப்பத்தை பலிபீடத்திற்கு சற்று மேலே உயர்த்தி பிடித்து பிறகு தட்டில் வைத்துவிட்டு பின்வருமாறு தொடர்ந்து கூறினார். அவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அதை தம் சீடர்களிடம் அளித்து இவ்வாறு கூறினார். குரு இறைபற்றுடன் கூடிய குரலில், இதை நீங்கள் அனைவரும் எடுத்து பருகுங்கள், ஏனெனில் இது என் இரத்தத்தின் கிண்ணம், புதியதும் நிலையானதுமான உடன்படிக்கையின் இரத்தம் இது. இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக இதைச் செய்யுங்கள். குரு அந்த திருக்கிண்ணத்தை மக்களுக்கு காண்பித்தபோது அந்த தாய் தன் குழந்தையை தன் சேலையால் மூடிக்கொண்டு குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள். குரு அந்த திருக்கிண்ணத்தை கார்போரல், அதாவது பலிபீட துணி மீது வைத்துவிட்டு அதை வணங்கும் விடமாக மண்டியிட்டார். இந்த 2 செயல்களும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. அந்த குழந்தையின் தாய் தன் இரத்தத்தையே பாலாக மாற்றி தன் குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியில் இயேசு என்ன செய்தாரோ, இப்போது ஆலயத்தின் பலிபீடத்தில் என்ன செய்கிறாரோ, அதையே இப்போது இத்திருப்பலியில் அந்த தாய் செயல் விளக்கமாக செய்து கொண்டிருந்தாள். இந்த அண்டத்தில் அன்னையரின் உருவில் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு மெய்ப்பிக்கிறது.